திருப்பூர் பாராபாளையம் பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் டைப்பிங் நிறுவனத்தால் நிலத்தடி நீர் பாதிக்கப்படுவதோடு தோல் வியாதிகள் மற்றும் சுவாச கோளாறுகளால் அவதிக்குள்ளாவதாக ஒரு வார காலத்திற்குள் பிரச்சினைகளை சரி செய்யாவிட்டால் 300 குடும்பங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் வழியில் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். பகுதியில் செயல்பட்டு வரும் டையிங் நிறுவனம் காரணமாக அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்களுக்கு தோல் வியாதிகள் மற்றும் சுவாச கோளாறுகள் ஏற்படுவதாகவும் இது குறித்து டையிங் நிறுவன உரிமையாளரிடம் பலமுறை தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்காத காரணத்தால் தற்போது திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை அப்பகுதி பொதுமக்கள் முற்றுகையிட்டுள்ளனர். இது குறித்து பாதிக்கப்பட்டவர்களிடம் கேட்போம். இந்த டையிங்னால ரொம்ப அலர்ஜி வருது, சவுண்டு. இதை நடத்துறவங்க முருகசாமி, அவங்க பையன் இந்த சேகர். அவர்கிட்ட நாங்க சொல்லி பார்த்துட்டோம். இந்த புகை வருது, தண்ணி ஒயிட்டா இருந்தது, இப்ப எல்லோ கலர் ஆயிருச்சு. சளி போக மாட்டேங்குது, மூச்சு திணறல் வருது. அவங்க கிட்ட நாங்க சொன்னோம்னா அப்படி இல்லைங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஒரு ஆலையில படுத்து தூங்குற மாதிரி எங்களுக்கு ஃபீலிங்கு. குழந்தைங்க தூங்க மாட்டேங்கிறாங்க. இது சொன்னோம்னா நாங்க இப்ப செய்யறோம் அப்ப செய்யறோம் அப்படின்னு சொல்றாங்களுடைய ஆக்ஷன் எடுக்கிறது இல்ல. அதனால நாங்க இந்த துகள் எங்க உள்ள போனா என்ன ஆகும் நீங்களே பாருங்க. அடுத்து எக்ஸாம்பிளுக்கு எடுத்துட்டு வந்திருக்கோம். சவுண்ட் 24 மணி நேரம் ஓடுது. ஒரு நாள் கூட சண்டே கூட லீவ் இல்ல. எங்களுக்கு அதே ஒரு மன உளைச்சல் ஆயிருது. எங்களால ரொம்ப பாதிக்கிறோம். எல்லா பொதுமக்கள் இருந்து வயசானவங்க எல்லாம் ரிட்டையர் ஆகி இருக்கிற ஸ்டேஜ்ல இருக்கிறோம். எங்க குழந்தைகளும் பாதிக்கிறாங்க. இது நாங்களும் அவங்க கிட்ட போய் சொல்லி பார்த்து இப்ப செய்யறோம் அப்ப செய்யறாங்களுடைய இன்னும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. ஒரு வாரம் டைம் சொல்லியிருக்காங்க. ஒரு வார காலத்திற்குள் நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் அப்பகுதியை சேர்ந்த 300 குடும்பங்களை சேர்ந்த பொதுமக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட போவதாக தெரிவித்துள்ளனர். சத்தியம் செய்திகளுக்காக திருப்பூர்லிருந்து ஜெரி.